Good evening, guys. Welcome to our end of the day Nifty analysis video. இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 5 ஆகஸ்ட் 2025. இன்னைக்கு நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் ப்ரீவியஸ் டே லோ கோஆர்டினேட்ஸை வந்துட்டு மார்க் பண்ணிடுறோம். அண்ட் அதுக்கு அடுத்து வந்துட்டு நியூஸ் பேஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவலில் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிடுறோம். இது ரெண்டுமே நம்ம வந்துட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகுறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட ஈஸிலி அவைலபிள் டேட்டா. ஸோ இந்த ரெண்டுமே நம்ம வந்துட்டு மார்க் பண்ணி வச்சிடுறோம். அண்ட் இந்த வெர்டிக்கல் லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னையோட ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் கேண்டில். ஸோ இந்த கேண்டிலே நம்ம மார்க் பண்ணி வச்சாச்சு. ஏன் இந்த கேண்டிலை மார்க் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கேண்டில் நம்ம ஆக்சுவலி ட்ரேட் எடுக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு ட்ரேட்ல இருந்து வெளியே தான் இருப்போம். ஸோ இன்னைக்கு மூமெண்ட், இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆக்சுவலி ஒரு நம்மளோட ரேஞ்சுக்குள்ளேயே தான் ஓப்பன் ஆயிருக்கு மார்க்கெட். அதுக்கப்புறம் அங்கே சஸ்டெயின் ஆக முடியாமல் டக்குன்னு கீழே வந்துட்டாங்க. ஏன்னா அங்கே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு 24,700 ஓஏல வந்துட்டு செல்லர்ஸ் இருந்தாங்க. அண்ட் கிளியர் பிக்சர் இங்கே நீங்கள் பாருங்களேன், நம்மளோட ஃபர்ஸ்ட் சப்போர்ட்லேயே தான் மார்க்கெட் வந்துட்டு இன்னைக்கு கம்ப்ளீட்டாக ட்ராவல் ஆயிருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா 24,601. ஸோ 600ல வந்துட்டு கம்ப்ளீட் பையர்ஸ் வந்துட்டு டேக் ஓவர் பண்ணியிருந்தாங்க. இந்த லெவலில் வந்துட்டு பையர்ஸ் வந்துட்டு ரெடியாக இருந்தாங்க. அதே மாதிரி இந்த லெவலில் 24,700 அப்படின்ற லெவலில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக செல்லர்ஸ் வந்து இருந்தாங்க. ஸோ மார்க்கெட் அவங்க இங்கேருந்து புஷ் பண்ணாலுமே செல்லர்ஸ் வந்து அதுக்கு அடுத்த லெவலான 24,650 லெவலை ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் அவங்க வந்துட்டு விடவே இல்லை. நல்லா பாருங்களேன், 24,650 இந்த லெவலில் வந்துட்டு மார்க்கெட்டை வந்துட்டு பிடிச்சி வச்சிட்டாங்க செல்லர்ஸ். ஃபர்ஸ்ட் இங்கேருந்து புஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க, அடுத்து இந்த லெவலில் புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் பையர்ஸ் இதை தாண்டி அவங்க கீழே விடவே இல்லை. ஸோ இந்த இடத்துலேருந்து புஷ் பண்ண இன்னைக்கு வந்துட்டு இப்படி தான் மார்க்கெட் போச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்மளோட ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத பார்க்குறப்போ ப்ரீவியஸ் டே ஹையை டெஸ்ட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்துட்டு கீழே வந்துச்சு. ஸோ இன்னைக்குமே ஆக்சுவலி நான் இது வந்துட்டு நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்ல மாட்டேன், பட் இந்த மூமெண்ட்டை மட்டும்தான் நம்ம எடுத்திருந்தா நான் இதை வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் இட் இஸ் கம்ப்ளீட்லி ரிஸ்கியர் ஆப்ஷன். ஸோ இந்த மூமெண்ட்டை தான் நம்ம வந்துட்டு எடுத்துக்கிறதா இருந்தால் எடுத்துருப்போம். 9:30 கேண்டில் ஃபார்மேஷன் ஆகிட்டு அடுத்து அங்கிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே அந்த ட்ரேட் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கு அடுத்து கம்ப்ளீட் மார்க்கெட் பாருங்கள், இங்கே 10 மணிலேருந்து மார்க்கெட் வந்துட்டு ஒரு சைட் வேஸ் தான். நேற்று நான் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் நம்மளோட சைக்காலஜிக்கல் லெசன் என்னடானா, எப்போ ட்ரேடில் என்டர் ஆகிறோன்றதை விட எப்போ ட்ரேட்ல இருந்து என்டர் ஆகாமல் இருக்கிறது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் இன்னைக்கு நம்ம பிசிஆர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு 0.82ல ஆரம்பிச்சிச்சு. ஸோ தட் இஸ் மைல்டு பியரிஷ். ஆனால் அங்கேருந்து பிசிஆர் என்ன ஆயிடுச்சுன்னா சடன் கீழே இறங்கி 0.66ல வந்துட்டு ஹோல்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாலே 6.6ல இருந்து 6.7 போச்சு, மறுபடியும் 6.7 0.72 73 இந்த லெவல்லே தான் வந்துட்டு சென்டிமெண்ட் வந்துட்டும் பிசிஆரில் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு மூவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ஓஐ சப்போர்ட் அண்ட் கிளியர் பிசிஆர் சென்டிமெண்ட், இந்த மூவ்மெண்ட்டை மட்டும்தான் நம்ம வந்துட்டு இன்னைக்கு கேப்சர் பண்ணியிருந்திருக்க முடியும். அதுவுமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக ரிஸ்கான ஒரு ட்ரேட் செட்டப் தான். ஸோ நீங்கள் வந்துட்டு ஸ்டே அவே, இந்த மார்க்கெட்டில் வந்துட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ நாளைக்கு மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம நாளைக்கு எண்ட் ஆஃப் த டே நிஃப்டி அனாலிசிஸ் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் see you.